ஜோதிடம் பார்க்க வந்தாலே ஒரு ஜோதிடர்கிட்ட பெரும்பாலான இளைய பருவ அமைப்புகளில் கேட்கப்படுகிற கேள்வி என்னென்னா, மகனுக்கு ஐஏஎஸ் ஆகிற அமைப்பு இருக்கா, மகன் ஐபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறாரு, இவருக்கு அரசு வேலை கிடைக்குதா என்கின்ற அமைப்பு தான் இன்றைக்கு பெரிய கேள்வியாக எல்லார்ட்டையுமே இருக்குது. ஜாதகத்தை பார்த்தாலே 15 வயசு பையனுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அமைப்பு இருக்கான்னு தான் பெரிய பெற்றோர்கள், அதாவது நம்ம என்ன இது ஆக முடியல அப்படின்னா கூட நம்முடைய குழந்தைகளாவது ஒரு அதிகார அமைப்பிற்கு வருமா, பெரிய இடத்திற்கு இருக்குமா என்பது இயற்கையான ஒரு ஆசையாக பெற்றவர்கள் எல்லோருக்குமே இருக்குதுங்க. உண்மையிலேயே நிறைய பேர் எல்லாருமே ஆசைப்பட்டாலும் 2 லட்சம் பேர் எழுதுகிறாங்க, 2000 பேர் தான் அந்த யூபிஎஸ்சின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தேர்வுகளில் பாஸ் ஆகிறாங்க. அப்போ அந்த 2000 பேர் வருஷத்துக்கு 1000 பேர் 2000 பேர் மட்டுமே அந்த இடத்துல பாஸ் ஆகக்கூடிய அமைப்பு அவர்களுடைய ஜாதகத்தில் தனித்துவமாக இருக்கும் இல்லையா. ஒரு உயர் அதிகாரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்திய ஆட்சி பணி என்று சொல்லப்படக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான அமைப்புகளுக்கு ஒருவர் எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பில் பிறந்திருக்கணும், அதிகாரத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு அவர் ஜாதகத்தில் எப்படி இருக்கும்னு பார்த்தா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு பக்கத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக வருவாங்க. பௌர்ணமியில் தான் பிறந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய பௌர்ணமிக்கு முதல் 2 நாட்கள் அல்லது பௌர்ணமிக்கு அடுத்து 2-3 நாட்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே பெரிய அளவில் அதிகாரத்தை செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆனால் எல்லா பௌர்ணமியில் பிறந்தவங்களும் அந்த மாதிரி அதிகாரத்தை அனுபவிச்சிடுறது இல்லையே. அப்போ அதற்கான ஒரு முக்கியமான எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய விதி என்ன அப்படின்னு பார்த்தா, அதிகாரம் செய்ய ஆசைப்படுபவர்கள், சில குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே அந்த அதிகார அமைப்புகளை ஆசைப்படக்கூடிய அமைப்பாக தன்னை ஒரு அறியாமலே மற்றவங்களே வேலை வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ராஜ ராசின்னு சொல்லப்படக்கூடிய சிம்மமும் ராஜ கிரகம்னு சொல்லப்படக்கூடிய சூரியனும் சுபத்துவமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏன் அதிகாரத்தை ஆசைப்படக்கூடிய அமைப்புகள் வருதுனாலே இந்த ராஜ கிரகம் வலுத்திருக்கக்கூடிய ஒரு காரணம் தான். உண்மையை சொல்லப்போனால் இந்த குழந்தை எதிர்காலத்தில் ஐஏஎஸ் ஆகும் ஐபிஎஸ் ஆகும்னு சொல்கிறத விட ஏற்கனவே ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான அதிகார பதவிகளில் இருக்கக்கூடியவர்களை பார்த்தீர்களே ஆனால் சூரியன் மற்றும் சிம்மம் சுபத்துவமாகி இருப்பவர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள். ஒரு இடத்துல ஒரு பச்சையங்களை கையெழுத்து போடணும், உங்களுக்கு கீழே ஒரு 10,000 பேர் 1 லட்சம் பேருக்கு நீங்கள் தலைவனாக இருக்க வேண்டும் என்றாலே இந்த சிம்மம் சிம்மாதிபதி என்கின்ற சுபத்துவ அமைப்புகள் வலுத்திருந்தாலே அவர் கண்டிப்பாக ஒரு பெரிய அதிகாரியாகவோ ஒரு அரசியல்வாதியாகவோ ஒரு மந்திரி எம்எல்ஏ போன்ற அமைப்புகளில் இருப்பார். இன்னொன்று சூரியனுடைய திக்பலம். 10ஆம் இடத்திற்கு பக்கத்தில் சூரியன் இருப்பது ஒரு வலுவான ஒன்று. ஒருவர் 10ஆம் இடத்திற்கு பக்கத்தில் சூரியன் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டாலே அவர் பகலில் பிறந்திருக்கிறார்னு அர்த்தம். சூரியன் எப்போது வலுவாக இருக்கிறார், ஒரு காலையில் ஒரு 11:30 மணிலிருந்து ஒரு 12:30 மணின்னு வச்சுக்கலாமா, உச்சிவான்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பு. அப்போதானே சூரியன் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இது மாதிரியாக பகல் நேரத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் 10ஆம் இடத்தில் திக்பலம் என்கின்ற அமைப்பில் இருப்பார். இந்த திக்பலம் என்கின்ற அமைப்போடு கூடுதலாக அவர் சுக்கிரனோடு மிக நெருக்கமாக சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி குருவின் பார்வை குருவோடு இணைந்திருக்கக்கூடிய அமைப்புகள், சூரியனும் சிம்மமும் ஒரு சேர குருவின் தொடர்புகளில் இருப்பது மிக மிக முக்கியமாக ஒருவர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான அமைப்புகள் ஆகணும்னா அந்த அதிகாரத்தை அவர் அனுபவிக்க வேண்டுமெனில் அவருடைய லக்னமும் லக்னாதிபதியும் வலுவாக இருக்கணும் இல்லையா. இந்த அமைப்புகளோடு கூடுதலாக லக்னம் லக்னாதிபதி போன்றவைகள் வலுவாக அமைந்திருக்கின்ற ஒருவருக்கு தசாபுக்தி அமைப்புகளும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு அதிகாரியாக அவர் இருக்கிறார்னா குறைஞ்சபட்சம் ஒரு 30 வருஷம் இருப்பார். 25 வயசில் அவர் ஆஃபீஸர் ஆனார்னா 28 வயசில் ஆஃபீஸர் ஆனார்னா 50 வயசு வரைக்கும் 58 வயசு வரைக்கும் இருக்கிறார் இல்லையா. 30 வருடங்கள் நல்ல விதமான தசாபக்தி அமைப்புகள், இந்த காம்பினேஷன்கள் எல்லாமே சேரும் பொழுது ஒருவருக்கு இந்திய ஆட்சி பணி என்று சொல்லப்படக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற அமைப்புகள் உறுதியாக கிடைத்தே தீரும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.